1959 பிப்ரவரி 1 மற்றும் 2 இதற்கு இடைப்பட்ட காலகட்டம். ரஷ்யால இருக்கிற யூரல் பாலிடெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஒரு 10 மாணவர்கள் கொண்ட குழு ரஷ்யாவின் நார்த் யூரல் மலைப்பகுதிகளில் தங்களோட பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. அவங்க திட்டமிட்டபடியே தங்களோட பயணத்தையும் தொடங்கினாங்க. அவங்க 3 வெவ்வேறு வகையான பயணங்களை செஞ்சு அந்த மலைப்பகுதியை அடைஞ்சிருக்காங்க. பஸ்ல கொஞ்ச தூரம் போயிருக்காங்க, கார்ல லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் குதிரைகள் மூலமா அந்த மலைப்பகுதியை அடைஞ்சிருக்காங்க. இப்படி அவங்க சேர வேண்டிய மலைப்பகுதியை அடைஞ்சதும் 10 பேர்ல ஒருத்தருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமான, அதனால வேற வழியே இல்லாம அவரு அவங்கள விட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. மீதி இருக்கிற அந்த 9 பேர், அதாவது 7 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்கிய அந்த 9 பேர் கொண்ட குழுவை வெறும் 24 வயதான ஈகர் டியாட்லோ அப்படின்றவரு தலைமை தாங்கி. இந்த 9 பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹைக்கர்ஸ், மிகவும் தேர்ச்சி பெற்ற ஹைக்கர்ஸ் அப்படின்றதுனால இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வகையான பயணங்களை செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க அந்த பாலிடெக்னிக்கோட செகண்ட் கிரேட் ஹைக்கர்ஸ். இந்த பயணமே அவங்களுக்கு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்தை அவங்க வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க அப்படின்னா தேர்ட் கிரேட் ஹைக்கர்ஸா ப்ரமோட் செய்யப்படுவாங்க. அப்படி தேர்ட் கிரேட் ஹைக்கர்ஸா ப்ரமோட் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயும் ஒரு ஆசையிலையும் இந்த பயணத்தை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பயணத்தோட நடுவுல அந்த குழுல இருந்த ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து, என்ன டீம், இது நம்மளுக்கு எப்பவும் போல ஒரு சாதாரண பயணமாவே இருக்கு, இன்னைக்காச்சும் ஏதாவது புதுசா சர்ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நைட் அந்த பனிகள் நிறைந்த மலைக்கு நடுவுல மிக பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி தங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்த அவங்க இரவு நேரம் ஆக ஆரம்பிச்சதுனால, ஓகே டீம், இதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடர வேண்டாம், இங்கேயே ஒரு கேம்பைன் அமைச்சு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க டிசைட் பண்ணி அவங்க கேம்பைன் அமைச்ச இடம் தான் கோலத்சியாக்கத். இந்த கோலத்சியாக்கத் என்ற இடத்த சாவு மலை அப்படின்னு தான் அந்த ஏரியா மக்கள் அழைக்கிறாங்க. இந்த விஷயம் அந்த 9 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க மிகவும் கை தேர்ந்த ஹைக்கர்ஸ் அப்படின்றதுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவங்க அந்த மலைகளோட சரிவுல தங்களோட டென்ட் அமைச்சிருக்காங்க. தங்களோட டென்ட் அமைச்சு அவங்க அன்னைக்கு நைட்டு டின்னர் சமைச்சு சாப்பிட்டா இருந்திருக்காங்க. நைட்டு டின்னர் சமைச்சு சாப்பிட்ட அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கும் போது நடு ராத்திரியில எதனாலேயோ, யாராலேயோ இல்ல எதாச்சாலேயோ எதுவுமே தெரியாத நிலையில யாராலேயோ அச்சுறுத்தப்பட்டு அந்த டென்ட்ல இருந்து உள்பக்கமா அவங்க வச்சுட்டு இருந்த கத்தியை வச்சு கிழிச்சு எரிஞ்சிட்டு வெளியே உரைய வைக்கிற அளவுக்கு குளிர்ல இருக்கிற வெப்பநிலையை பொருட்படுத்தாம அதிக அளவு பனிப்பொழிவு இருந்தும் கூட அவங்க யாருமே ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லாம, நார்மல் ஷூஸ் கூட இல்லாம அந்த டென்ட்டை விட்டு கிழிச்சு எரிஞ்சிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிருக்காங்க. அப்படி மறைஞ்சு போன அவங்கள பின்னாட்கள்ல தேடுதல் குழு பிணமாகத்தான் கண்டுபிடிச்சாங்க. இவங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 23 அல்லது 22, 23 இந்த 2 தேதியில நாங்க பயணத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு அங்கிருந்து டெலகிராம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கிட்ட எந்த ஒரு தகவலுமே வராத நிலையில அவங்கள தேடி போன மீட்பு குழு கொஞ்ச நாள்லயே அவங்க தங்கி இருந்த கேம்பைனை கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்பவே டேமேஜ் ஆகி இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க தங்கியிருந்த கேம்பைன்ல இருந்து சரியா 1 அல்லது 2 கிலோமீட்டருக்கு தொலைவுல 2 பிணங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்க 2 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரக்கிளைகள் முறிந்ததற்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லை, வெறும் இன்னர்வேர் மட்டும்தான் போட்டுருந்தாங்க.
மீதி இருக்கிற 7 பேர் என்னதான் ஆனாங்க அப்படின்னு அவங்கள தேடுற பணியை தொடங்கிய அரசாங்கம் 1 வாரம் இல்ல 10 நாள்ல 1 மாசம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல. தேடுறாங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு மீதி இருக்கிற அந்த 7 பேரோட உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இன்னொரு 3 பேரு இந்த 2 பேருக்கு உடம்பு கிடைச்ச அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்கள் தள்ளியும் இன்னொரு 4 பேரோட உடல்கள் அவங்க தங்கி இருந்த டென்ட்ல இருந்து சம்பந்தமே இல்லாம அதுக்கு நேர் எதிரில் இருக்கிற ஒரு நீரோடைக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு. இதுல ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 9 பேர்ல ஒருத்தரோட ஸ்கல் மண்டையோடு முழுவதுமா டேமேஜ் ஆயிருக்கு. இன்னொருத்தருக்கு லேசான மண்டை ஒட்டு காயமும் இன்னொரு 3 பேருக்கு லேசான அடிகள் மட்டும்தான் பட்டிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் உங்களோட ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த நீரோடையில கிடைச்ச அந்த 4 பேரோட உடல்ல 2 பெண்களோட முகத்துல இருந்து கண்களை பிடுங்கி எடுத்திருக்காங்க. கண்களை பிடுங்கினது மட்டும் இல்லாம அவங்களோட நாக்க கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்படி மர்மமான முறையில இருந்திருந்தும் கூட அரசாங்கம் இவங்க வெறும் பனி சரிவால தான் இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி வழக்க முடிவுக்கு கொண்டு வர பார்த்தாங்க. ஆனா இவங்களோட மரணம் ரொம்பவே சந்தேகமான வகையில இருக்கிறதுனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உறவினர்களும் இல்ல இவங்களோட மரணம் எப்படிதான் நிகழ்ந்ததுன்னு நீங்க சரியான விளக்கம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்தினாங்க. அன்னைக்கு நைட் நிஜமாவே அவங்க பனி சரிவுல தான் மாட்டி இறந்தாங்களா இல்ல யாராவது அந்த 9 பேரையும் கொன்னுட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் அவங்களை கொன்னுச்சா? 65 வருடங்களுக்கு மேலாகியும் யாராலையும் தீர்க்கப்பட முடியாத மிகவும் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேஸா இருக்கக்கூடிய த டியோட்லவ் இன்சிடென்ட், இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்கள் ஸ்ரீதர். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதர்ஸ் விஷன். இந்த 9 பேருமே வெவ்வேறான இடத்துல இறந்து கிடந்து கூட எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல 9 பேரும் திரும்பவும் டென்ட்டை நோக்கி போற மாதிரியான டைரக்ஷன்ல தான் அவங்களோட பாடி கிடைச்சிருக்கு. சரி, அவங்க நிஜமாவே பனி சரிவுல தான் மாட்டி இருந்திருந்தாலும் கூட அந்த பெண்களோட கண்கள் எப்படி காணாம போச்சு, இன்னொருத்தரோட நாக்கு யார் கட் பண்ணது அப்படின்ற கேள்விக்கு அரசாங்கம் என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேரோட உடல்களுமே நீரோடைக்கு பக்கத்துல கிடைச்சதுனால அவங்க மேபி தண்ணியில விழுந்து இறந்திருக்கலாம். அப்போ அவங்களோட கண்களை மீன் அல்லது கடல் நீர்ல வாழற உயிரினங்கள் ஏதாவது அவங்க கண்ணை குத்தி தின்னு இருக்கலாம் அப்படின்னும், நாக்க ஓநாய் நரிகள் போன்ற வேற ஏதாவது மாமிசம் விலங்குகள் கடிச்சு சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா நாக்க ஓனாயோ இல்ல நரியோ கடிச்சு சாப்பிட்டிருந்தா மேல இருக்கிற உதடு ஃபேஸ்ல எதுவுமே எந்த விதமான காயங்களும் இல்லை. டைரக்டா நாக்க ஒரு கத்தியை வச்சு கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். கண்களும் மீன்கள் எது கொத்தி தின்ன மாதிரி இல்ல, யாரோ பிடுங்கி எடுத்த மாதிரி தான் இருந்தது. இதை விட ஸ்ட்ரேஞ்சா அன்னைக்கு நைட்டு அவ்வளவு பயந்து போய் அவசர அவசரமா டென்ட்டை கத்தியை வச்சு கிழிச்சு எரிஞ்சிட்டு அந்த குளிர்ல ஓடி போனவங்க அங்கிருந்து வெளியே வந்து நிதானமா நடந்து போயிருக்காங்க. இன்கேஸ் அந்த டென்ட்டுக்குள்ள யாராலேயோ இல்ல எதாலேயோ அச்சுறுத்தப்பட்டு இல்ல பயமுறுத்தப்பட்டு தாக்கப்பட்டு இருந்திருந்தாங்கன்னா அங்கிருந்து அப்படி அவ்வளவு அவசர அவசரமா கிழிச்சு வெளியே வந்தவங்க தப்பிச்சு ஓடதான் முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா அவங்க எல்லாருமே நின்று நிதானமா நடந்து வந்திருக்காங்க. நான் இவங்க எல்லாருமே நின்று நிதானமா நடந்து வந்திருக்காங்கன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, பின்னாட்கள்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த டென்ட்டை சுத்திலும் யாருமே ஓடி போன மாதிரியான ஒரு பாத சுவடுகள் எதுவுமே கிடைக்கல. அந்த 9 பேருமே நிதானமா நடந்து போன மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது அப்படி அவங்க பயந்து கிழிச்சு எரிஞ்சிட்டு வந்து எதுக்கு நின்று நிதானமா நடந்து போகணும், அவங்க யாரால அங்க இருந்து தாக்கப்பட்டாங்க இல்ல துரத்தப்பட்டாங்க அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரைக்குமே மர்மமாவே இருக்கு. இது எல்லாத்த விட மர்மமா அவங்க இறந்த அன்னைக்கு நைட்டு இவங்கள மாதிரியே ஒரு குழு
சவுத் டைரக்ஷன்ல ஹைக்கிங் சென்ற குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்த் டைரக்ஷன்ல சுமார் 31 மைல், அதாவது 50 கிலோமீட்டர் தொலைவுல வானத்துல ஒரு 3 வகையான ஆரஞ்சு ஆப்ஸை நாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 16ல இருந்து மார்ச் 1959 வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு நிற ஆப்ஸை பார்த்தோம் அப்படின்னு தானா முன் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மர்மமா இறந்து போன அந்த 9 பேரோட உடல்கள் இருந்த ட்ரெஸ்லய எல்லாத்துலயுமே ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருந்ததை கவனிச்சிருக்காங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நார்மலா யாருடைய ட்ரெஸ்லயும் இந்த அளவுக்கு அதிகமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சம்திங் அன்னைக்கு நைட்டு யாராலேயோ எதாலேயோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்புறாங்க. பட் அரசாங்கம் இதை ஒத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா 1959 நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் இப்ப சொன்ன எந்த ஒரு விஷயமே மென்ஷன் பண்ணப்படல. அதுக்குண்டான காரணத்தையும் அவங்க ப்ராப்பரா சொல்லல. இதை ஒட்டி 75 வகையான காரணங்களை சொல்றாங்க. அதாவது இவங்களோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு 75 காரணங்களை சொல்றாங்க. 75 காரணங்கள் இருந்தாலும் ஒரு 3 வகையான தேரிகள் நம்பக்கூடியதா ஓரளவுக்கு இருக்கு. அந்த 3 வகையான தேரிகளை நாம இப்ப பார்க்கலாம். தேரி நம்பர் 1, ஆர்மி. எஸ், அன்னைக்கு நைட்டு அவங்க கேம்பைன் அமைச்ச இடம் ரொம்பவே ஐசோலேட்டடான இடம். அதாவது மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இவங்க தன்னோட டென்ட் அமைச்சு ஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட துரதிருஷ்டவசமா அன்னைக்கு நைட்டு மிலிட்ரி ஏதோ ஒரு மர்மமான பரிசோதனையை மேற்கொண்டிருக்காங்க. அந்த மர்மமான பரிசோதனைய இவங்க பார்த்திருக்கலாம். அதனால அது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்கள ராணுவமே கொன்னுட்டாங்க அப்படின்னு இந்த தேரியை நம்புறவங்க சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உடையில இருந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இது இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது நியூக்ளியர் வெப்பன் அந்த மாதிரியான ஒரு பாம், அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும்தான் அந்த அளவுக்கு ரேடியோ சப்ஸ்டன்ஸ் அதிகமா வரும். அப்படி இருக்கிற அளவு அதிகமான ரேடியோ சப்ஸ்டன்ஸ் இவங்க ட்ரெஸ்ல இருந்ததுனால மேபி இவங்கள ராணுவம் தான் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த தேரியை நம்புறவங்க சொல்றாங்க. செகண்ட் தேரி, ஏலியன்ஸ். எஸ், வேற்று கிரகவாசிகள். இவங்க வேற்று கிரகவாசிகளால அன்னைக்கு நைட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இந்த தேரியை நம்புறவங்க சொல்றாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள தேடி போன மீட்பு குழு அவங்க தங்கி இருந்த டென்ட் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்க கடைசியா எடுத்த போட்டோல அந்த இடத்துக்கும் அவங்க கிட்ட இருந்த பொருளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆரஞ்சு நிற ஒளி ஒண்ணு அந்த இமேஜ்ல கேப்சர் ஆயிருக்கு. அது இதுக்கு முன்னாடி ஒரு மலையேறும் குழு சொன்னாங்கல்ல, நார்த் சைட்ல நைட்டு ஒரு ஆரஞ்சு நிற ஆப்ஸை பார்த்தோம்னு சொல்லிட்டு, அந்த ஒளி இவங்களோட கேமரால அன்னைக்கு பதிவாகி இருந்தது. ஸோ மேபி அன்னைக்கு நைட்டு ஏதாவது வேற்றுக்கிற வாசிகள் ஸ்பேஸ்ஷிப் ஏதாவது அங்க வந்திருக்கலாம், இவங்கள அதை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கலாம், அப்போ எடுத்த போட்டோல அது பதிவாகி இருக்கலாம் அப்படின்னு இந்த தேரியை நம்புறவங்க சொல்றாங்க. மூன்றாவது தேரி, மான்சி டிரைப்ஸ். மான்சி இன பழங்குடியினர்கள் அந்த பகுதியில சுற்றிலும் வாழ்றதா சொல்லப்படுறாங்க. அந்த மான்சி இன பழங்குடியினர்கள் தான் இவங்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு இந்த தேரியை நம்புறவங்க சொல்றாங்க. ஆனா விசாரணை பண்ண அதிகாரிகள் சொன்ன வரைக்கும் மான்சி இன ட்ரைபால யாருக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்குமே எந்த ஒரு அவங்க தீங்கும் நினைச்சது கிடையாது, யாரையும் அவங்க அட்டாக் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மான்சி இனத்தவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது அவ்வளவா வெளி உலகத்துக்கு தெரியாது. என்னன்னா, அவங்க மனிதர்களுடைய கண்களை பிடுங்கி
நாக்குகளை அறுத்து ஒரு விதமான சடங்குகள் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அந்த நீரோடைக்கு கிடைச்ச 2 பெண்களோட உடம்புல கண்களும் நாக்கும் மிஸ் ஆயிருக்கு. சோ இந்த தேரியை நம்புறவங்க மான்சியின ட்ரைபால தான் இவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்த 9 பேரோட உடல்ல 2 பேருக்கு இந்த மார்பு கூட்டி எலும்புகள், விலா எலும்புகள், ரிப் போன்ஸ் சொல்ற அந்த விலா எலும்புகள் எல்லாமே முழுவதுமா டேமேஜ் ஆகி உடைஞ்சி உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஹெவி லாஸ் ஆகி இறந்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க மான்சீன பழங்குடியினர்கள் ஒரு மூர்க்கமானவங்க கிடையாது, விலா எலும்புகளை உடைச்சி நொறுக்கி கொள்ற அளவுக்கு மோசமானவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி நன்கு வளர்ந்த ஒரு மனுஷனை உடையிற அளவுக்கு சக்தி எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கார் அதிவேகமா ஒருத்தவங்க மேல மோதி தூக்கி போட்டா மட்டும்தான் நம்மளோட மனித எலும்புகள், விலா எலும்புகள் உடையும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பனிக்கரடி அந்த மாதிரி வேற ஏதாவது மனுஷனை எப்பவுமே கீழே தள்ளி நெஞ்சு மேல காலை வச்சு அமுக்கி கொள்ற முயற்சி தான் இருக்கும். அப்படி இருந்திருந்தா கூட மேபி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அந்த இடத்துல பனிக்கரடியோ இல்ல பனி மனிதனோ வேற யாருமே வந்ததற்கான பாதச்சுவடுகளே இல்லை. யாரு என்ன வேணா எதோ சொல்லியிருந்தாலும், ஏலியன்ஸ் கொண்டுட்டாங்க, இல்ல மான்சி ட்ரைப்ஸ், இல்ல ஈட்டி, பனிக்கரடி, இல்ல ராணுவமே கொண்டுச்சு, எதோ சொன்னாலும் ஓரளவுக்கு எல்லாராலையும் கன்வின்சிங்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கான்க்ளூஷன் இதுதான். என்னன்னா அன்னைக்கு நைட்டு தன்னோட கேம்ப் அமைச்சு அவங்க டின்னர் சாப்பிட்றதுக்கு சமைச்சிருப்பாங்க. அப்படி சமைச்சு டின்னரும் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க ஓகே ரொம்பவே டயர்டா இருக்கு, நம்ம இப்ப தூங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்புவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருப்பாங்க. நிம்மதியா கண்ணை மூடி தூங்கியும் இருப்பாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா அன்னைக்கு நைட்டு அவங்க கேம்ப்ல ஃபயர் ட்ரிகர் ஆயிருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க சமைக்க பயன்படுத்தின அடுப்பு கடையில இருந்தோ இல்ல வீட்டுல இருந்தோ கொண்டு வந்த அடுப்பு கிடையாது. 24 வயதான ஈகர் டியேட்லோன்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்களை தலைமை தாங்கினாரு, அவரே ஹேண்ட்மேட் தன்னோட கையால செஞ்ச அடுப்பு. சோ அது நைட்டு ஏதோ பிரச்சனையால ட்ரிகர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபயர் ஆன அந்த நெருப்பு நல்லா தூக்கத்துல இருந்த இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கூடாரம் முழுவதும் நிறைய புகை வந்திருக்கும். அவரு செட் பண்ணி வச்சிருந்த அடுப்புக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல சின்னதா ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி ஒரு பைப் ஒன்றும் செட் பண்ணியிருக்காரு. அது புகை வெளியே போறதுக்காக. அந்த எக்ஸாஸ்ட் வழியா புகை வெளியே போகாமலும் இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள அதிகப்படியான புகை சேர்ந்ததும் இவங்களுக்கு தூங்கிட்டு இருந்த இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கண்ணு முழிச்சு பார்த்த அவங்க டென்ட்டுக்குள்ள ஒரே புகை மூட்டமா இருந்ததை பார்த்ததும் பயந்து போயிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டிருந்த அவங்க வச்சிருந்த கத்தியை வச்சு டென்ட்டை கிழிச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வெளியே வந்ததும் தான் தெரிஞ்சிருக்கும் வெப்பநிலை ரொம்ப உரைய வைக்கிற அளவு இருந்ததுனால அவங்க வேற வழி இல்லாம எங்கேயாவது போய் தங்கலாம், அடைக்கலம் தேடணும் அப்படின்றதுக்காக அங்க வேற ஏதாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா சுத்தி முத்தி ஓடி இருப்பாங்க. அப்படி போகும்போதுதான் 2 பேர் மரத்துல ஏறி கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த மரக்கிளைகள் முறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 பேரு வேற வேற திசையில போயிருக்கலாம், ஒரு சிலர் வழி மாறி அந்த நீரோடைக்கு பக்கத்துல போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு அதிகப்படியான குளிர் தாக்குனா ஹைப்போதர்மியா, கிட்டத்தட்ட பைத்தியமான மனநிலைக்கு தள்ளப்படுவான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. வெளியே வந்த இவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பைத்தியம் பிடிச்ச மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி பைத்தியம் பிடிச்ச மனநிலைக்கு தள்ளப்பட்டவங்க ஒருத்தரை தாக்கி இருந்திருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது வழி மாறி போய் இருந்திருக்கலாம். அப்படி போகும்போது மிக பெரிய பனி சரிவுல சிக்கி இவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க அன்னைக்கு நைட்டு பனி சரிவுல சிக்கி இறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களோட கண்கள் எங்க போச்சு, நாக்கை யார் கட் பண்ணது, அந்த இடத்துக்கு பரிச்சயம் இல்லாத அந்த ஆரஞ்சு நிற ஹர்ப்ஸ் என்ன, அவங்க உடையில இருந்த அந்த அதிகப்படியான ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன, இதுக்கு யாருக்கிட்டையுமே ஒரு சரியான பதிலே இல்லை. யாரு என்ன வேணா காரணங்கள் சொன்னாலும், அவங்க எப்படி இறந்திருந்தாங்க, அப்படி இறந்திருந்தாங்க, இதனால செத்துட்டாங்க அப்படின்னு 1008 காரணங்கள் சொன்னாலும், பல கனவுகளோட பல லட்சியங்களோட தன்னோட பயணத்தை மேற்கொண்ட அவங்க
தேர்ட் கிரேட் ஹைக்கர்ஸா ப்ரமோட் ஆகணும்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆசையா பயணத்தை தொடங்கின அவங்க இப்படி மர்மமான முறையில இறந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.